இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக பதிவாகக்கூடும். வெப்ப அலையை பொறுத்தவரையில் மே 6ஆம் தேதி வரை வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவக்கூடும். கோடை மழை பொறுத்தவரையில் கடந்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கோடை மழை பெய்துள்ளது. அடுத்து வரும் 5 தினங்களுக்கு உள் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்யக்கூடும். மேலும் மே 7ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. கோடை மழை பொறுத்தவரையில் கடந்த மார்ச் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் இயல்பு மழையானது 6 சென்டிமீட்டர், பெய்துள்ள மழையின் அளவு 1 சென்டிமீட்டர், 74% இயல்பை விட குறைவு. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் 2 தினங்களுக்கு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும். கோடை மழை பொறுத்த வரைக்கும் பருவமழை மாதிரி ஒரு பெரிய மழை இல்லை, அதனுடைய இயல்பு அளவே குறைவாக இருக்கும். கோடை காலத்தில் நமக்கு இப்ப கூடிய காற்றுடைய போக்க பார்த்தீங்கன்னா தற்பொழுது இயல்பாக பார்க்கும் பொழுது வங்கக்கடல் பகுதியிலும் அரபிக்கடல் பகுதியிலும் காற்றழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நிலவும். இந்த 2 பகுதியிலிருந்து வீட்டக்கூடிய காற்றுடைய இரண்டும் சந்திக்கின்ற பகுதி விண்ட் டிஸ்கண்டினியூட்டி சொல்லுவாங்க. அது நடுவில் இன்டீரியர் போர்ஷன்ல போகும். அந்த பிராட் போர்ஷன்ல எந்த இடத்துல மாய்ச்சர் கன்வர்ஜென்ஸ், காற்றுடைய மிதப்புத்தன்மை, பயோன்சி இதை பொறுத்து தான் இருக்கு. நேற்று பாத்தீங்கன்னா இதுல மட்டும் உங்களுக்கு ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கு. அது குறிப்பிட்ட குறுகிய இடத்துல குறுகிய காலத்துல தான் நிகழும். கோடை மழை பருவமழை மாதிரி ஒரு லோ பிரஷர் முடிய இருக்கக்கூடிய மழை கிடையாது. ஏன்னா அது வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்டெபிலிட்டி பொறுத்து இருக்கு, மாய்ச்சர் கன்வர்ஜென்ஸ் பொறுத்து இருக்கு. இதெல்லாம் பொறுத்து பகல் நேரத்துக்கு மேல கன்வர்ஜென்ஸ் உருவாகி கன்வெக்ஷன் டெவலப் ஆகி அப்படிதான் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால அது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கும்.